வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸில் நான் என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா யாரோ ஒருத்தருங்கிட்ட கேட்டிருந்தா, மாமி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பற்றி போடுங்கோ அப்படின்னு. சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு டைம் கிடச்சிது, அதனால் போட்டிருக்கேன். இதுதான் நான் கொடுத்து அனுப்புகிறேன் லஞ்ச் பேகு. இந்த பேக்கில் தான் நான் டிஃபன் பாக்ஸை போட்டு கொடுப்பேன். நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து 3 டிவிஷன்ஸ் இருக்குது. எப்படி நான் வந்து என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் இலவடாம் வச்சுருக்கேன். நான் ஆற்றுலேயே தான் போட்டேன். அது பொரிச்சது வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், டவலும் வச்சுருப்பேன். நான் முதல்ல வந்து மேல் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு நான் திறந்து காமிக்கிறேன். இதில் வந்து தயிர் சாதம் தான் வச்சுருக்கேன். சாதாரண தயிரும் உப்பும் போட்டு பிசைஞ்சது தான். அப்புறம் கடுகு மாங்காய் வந்து தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாலட் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதை தனித்தனியாக டப்பாவில் வச்சா அவள் கொண்டு போக மாட்டேங்கிறா. எல்லாருக்கு தெரியும் எவ்வளோ டப்பா திறக்கிறதுன்னு. அடுத்த டப்பா வந்து மாங்காய் சாதம் வச்சுருக்கேன். சாதாரண சிம்பிள் மாங்காய் சாதம், ஆனால் ரொம்ப எம்மியாக இருந்தது இது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல காரசாரமாக ஃப்ரை பண்ணின கோவக்காய் வச்சுருக்கேன். கோவக்காய் ஃப்ரை அது வந்து வச்சுருக்கேன். ஆக மொத்தத்தில் நான் இன்றைக்கி என்னெல்லாம் பேக் பண்ணினேன்னா, மாங்காய் சாதம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கோவக்காய் ஃப்ரை, அப்புறமா இலவடாம் பொரிச்சது, தயிர் சாதம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு கடுகு மாங்காய், அப்புறம் கொஞ்சம் சாலட், இது தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. இதை பேக் பண்ணி அவளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நான் மறுபடியும் எல்லாம் காமிச்சிருக்கேன். இது இலவடா போன வருஷம் நான் போட்டது, ஆனால் கொஞ்சம் கூட இருக்குது. இது ஆனப்புறமா போடணும் மறுபடியும். வெயிலே போய் எடுத்து எப்போ போட போகிறேன்னு தெரியலை. இது வந்து லஞ்ச் பேகு. இந்த பேக்கில் தான் நான் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ தான். நம்ம வந்து எல்லா நாளைக்கும் நம்மளுக்கு இட்லி, தோசை இது மாதிரி அரைச்சி மாவு இருக்காது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அது டேஸ்டியாக மாத்திரம் இருந்தால் போகாது, ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதனால் நான் வந்து ஒரு கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான சாமான்கள்லாம் சொல்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் இந்த வந்து ரவை. இந்த ரவை வந்து எப்படி பண்ணினேன்னாக்கா அது நான் சொல்கிறேன். இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது வந்து தேங்காய் கொஞ்சம் இது துருவினது வச்சுட்டுருக்கேன். இப்போ வந்து நான் கடாயில் அடுப்பில் வச்சுட்டேன். அதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த அரிசி வந்து எங்கிட்ட புழுங்கரிசி இருந்தது, சேப்பு புழுங்கரிசி. அதை நல்லா உணர்த்தி எடுத்து வச்சுட்டு நல்லா அதை கிறிஸ்பான அப்புறமா ரவையாட்டு மிக்சியில் பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். இதில் தான் நான் கொழுக்கட்டை, அப்புறம் வந்து நம்ம அரிசி உப்புமாலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். இப்போ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இதை 3த்தையும் போட்டாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்தப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாயும் போட்டுடலாம். பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் போட்டுட்டு, இல்லைன்னா நம்ம வரமிளகாயும் போட்டுக்கலாம். எங்கிட்ட ஃப்ளேக்ஸ் இருந்தது, அதனால் அது வந்து காத்தால டைம் இல்லாமல் அப்படியே போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி 1 கப்பு நம்ம எடுத்தோம்னாக்கா எனக்கு வந்து 2.5 கப்பு ஜலம் வேண்டியிருக்கும். அந்த அளவில் நான் வந்து 2 கப்பு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி 5 கப்பு ஜலம் விட்டுட்டு, இந்த ரவையை பொடிச்சு வச்சதை அதையும் கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் போட்டுட்டு நல்லா கிண்ட வேண்டியது தான். கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வந்தப்புறம் ஓரளவு வெந்தால் போகிறோம். அப்புறம் இது வந்து நல்லா வெந்து வந்திருக்குது. அதாவது அந்த தண்ணியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு தேங்காயும் நான் இதிலையே கொட்டிட்டேன். கொஞ்சம் உப்பும் போட்டு கொடுத்துட்டேன். இந்த தண்ணியிலையே உப்பு போட்டுட்டேன். இதை கொஞ்சம் நம்ம வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா கை ரொம்ப சுடும் இல்லையா. அப்புறம் நம்ம ரவுண்டாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியதாக ஒரு 8 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ எனக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி சட்னி எல்லாம் பண்ணலை. நல்லா கட்டி தயிரில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு 2 ஜீரக பொடியும் அது போட்டு அதுதான் கொடுத்தேன். தாளித்து கூட கொடுக்கல. எல்லாருமே ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.